உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா, இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. அதாவது மனித உறவுகள், மனித உளவியல், அப்புறம் மத்தவங்களை எப்படி சரியா கையாள்றது அப்படிங்கறத பத்தின தரவுகளை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த தரவுகளை படிக்கும்போது எனக்கே பல விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம தினமும் மத்தவங்க கிட்ட பழகும்போது எவ்வளவு சின்ன சின்ன தவறுகளை செய்யறோம்னு புரிஞ்சிக்க முடிஞ்சது. உண்மைதான். அதனால எந்த விதமான கடினமான வார்த்தைகளோ இல்ல குழப்பமான தத்துவங்களோ இல்லாம ஒரு நல்ல நண்பர்கிட்ட காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி இதை நாம அணுக போறோம். நீங்களும் எங்க கூடவே சேர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பா. இந்த தரவுகள்ல இருக்கிற விஷயங்களை நாம வெறும் செய்திகளாவோ வரலாற்று சம்பவங்களாவோ மட்டும் பார்க்க போறதில்ல. ஒரு மனிதர் ஏன் ஒரு குறிப்பிட்ட விதத்துல நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏன் அப்படிங்கிற காரணத்தை நாம புரிஞ்சுக்க போறோம். அது புரிஞ்சிருச்சுன்னா போதும். நம்ம வேலை செய்யற இடத்துலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, பல தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்த்திடலாம் இல்லையா? நிச்சயமா தவிர்த்திடலாம். இது உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் எப்படி மேம்படுத்தும் அப்படிங்கிற கோணத்துல தான் நாம இதை பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அவங்கள குறை சொல்றதும் விமர்சிக்கிறதும் நம்மளோட முதல் இயல்பா இருக்கு இல்லையா? ஆமா, அவங்கள உடனே மாத்தணும்னு நினைச்சு நாம அப்படி பண்றோம். ஆனா உண்மையிலே ஒருத்தரை விமர்சிப்பதன் மூலமா அவரை உங்களால மாத்த முடிஞ்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சு அது பெரும்பாலும் வேலை செய்யறதே இல்ல. கரெக்ட். அதுக்கு ஒரு அருமையான வரலாற்று சம்பவம் இந்த தரவுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம். 1863ஆம் ஆண்டு ஜூலை மாசம் அமெரிக்கால கெட்டிஸ்பர்க் போர் நடந்துகிட்டு இருந்த நேரம் அது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அமெரிக்கா வரலாற்றுல. ஆமா. அந்த போர்ல மாபெரும் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்ட ஜெனரல் மீட் அப்படிங்கிறவர் மேல ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப கடும் கோபத்துல இருந்தாரு. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எதிரி படையின் தளபதி லீ தப்பிச்சு போக முடியாத ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டாரு. ஒரு பக்கம் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுற நதி, இன்னொரு பக்கம் வெற்றி பெற்ற யூனியன் படை. அது லீய பிடிப்பதற்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. உடனடியாக தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு ஜெனரல் மீட்க்கு லிங்கன் நேரடி உத்தரவே போட்டாரு. ஆனா மீட் அதை செய்யல. அவர் ரொம்ப தயக்கம் காட்டி ஏதேதோ காரணங்கள் சொல்லி காலதாமதம் செஞ்சிட்டாரு. கடைசியில என்னாச்சு? வெள்ளம் வடிஞ்சு லீ அவரோட படையோடு தப்பிச்சு போயிட்டாரு. அந்த சூழ்நிலையில லிங்கனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். கைக்கு எட்டிய வெற்றி வாய் கெட்டல. அவரு உடனே தாக்குதல் நடத்தியிருந்தா போரே முடிஞ்சிருக்குமே. என் கையில அந்த படை இருந்திருந்தா நானே போய் அவரை புடிச்சிருப்பேனே அப்படின்னு லிங்கன் தன்னோட மகன் ராபர்ட் கிட்ட கத்தி தீர்த்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு விரக்தி அவருக்கு. உடனே ரொம்ப ஏமாற்றத்தோடும் கோபத்தோடும் ஜெனரல் மீட்க்கு ஒரு கடிதம் எழுதினாரு லிங்கன். அந்த கடிதத்துல லீ தப்பிச்சு போனதால ஏற்பட்ட மாபெரும் இழப்பை நீங்க உணரல, இதனால போர் இன்னும் பல காலத்துக்கு நீளும், உங்க பொன்னான வாய்ப்பு போயிடுச்சு, இதனால நான் அளவிட முடியாத மனவேதனையில இருக்கேன்னு ரொம்ப கடுமையா வார்த்தைகளால அவரை சாடியிருந்தாரு. அவ்வளோ பொறுமையான லிங்கனை இப்படி எழுதியிருக்காருன்னா அந்த ஏமாற்றம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரியுது. எந்த ஒரு தளபதிக்கும் இது ஒரு பெரிய அடியாதான் இருந்திருக்கும். ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பம் இருக்கு. ஜெனரல் மீட் அந்த கடிதத்தை எப்போதுமே படிக்கல. ஆமா, ஏன்னா லிங்கன் அந்த கடிதத்தை அனுப்பவே இல்ல. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ கோபத்துல எழுதிட்டு ஏன் அவர் அதை அனுப்பல? அவர் இறந்ததுக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அவருடைய மேஜையில உள்ள காகிதங்களுக்கிடையே தான் அந்த கடிதமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு தரவுகள் சொல்லுது. அவர் ஏன் அப்படி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் லிங்கனோட முதிர்ச்சி. கோபத்தோட உச்சக்கட்டத்துல கடிதத்தை எழுதின அவரு அதை அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சிருக்காரு. அதாவது நான் இங்க வாஷிங்டன்ல அமைதியான வெள்ள மாளிகையில உட்காந்துக்கிட்டு தாக்குதல் நடத்துன்னு சொல்றது சுலபம். ஆனா கடந்த ஒரு வாரமா ஜெனரல் மீட் போர்க்களத்துல என்ன பார்த்தாருன்னு அவர் யோசிச்சிருக்காரு. ரத்த வெள்ளத்தையும் காயம் அடைந்த தன்னோட வீரர்களின் மரண ஓலங்களையும் அவர் நேர்ல பாத்திருக்காரு. நானே அந்த இடத்துல அந்த மரண ஓலங்களுக்கு மத்தியில நின்னிருந்தா ஒருவேளை எனக்கும் தாக்குதல் நடத்த தயக்கமா தான் இருந்திருக்குமோ அப்படின்னு லிங்கன் தன்னை மீட இடத்துல நிறுத்தி பாத்திருக்காரு. அதான் கடிதத்தை அனுப்புனா தனக்கு வேணும்னா ஒரு திருப்தி கிடைக்கலாம். ஆனா மீட்டு நிலைமையை புரிஞ்சுக்காம அவரை விமர்சிக்கிறது எந்த பலனையும் தராதுன்னு அவர் உணர்ந்திருக்காரு. சரியா சொன்னீங்க. கடிதத்தை அனுப்புனா அது மீட்ட தன்னை தற்காத்து பேச வைக்கும். லிங்கனையே அவர் திருப்பி விமர்சிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலா ஒரு தளபதியா அவருக்கு இருக்கிற தன்னம்பிக்கையே அது முழுசா கெடுத்துடும். கடுமையான விமர்சனங்களும் கண்டனங்களும் எப்போதுமே வீண் விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கசப்பான உண்மையை அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இதை கேட்கும்போது இது நமக்கு எவ்வளவு பொருந்துதுன்னு தோணுது. நாம வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உடனே கோபத்துல ஒரு பெரிய இமெயில் டைப் பண்ணுவோம். ஆனா சென்ட் பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு அதை அப்படியே டெலீட் பண்ணிட்டா எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் ட்ரெயின் கூட இப்படிதான் செய்வாராமா. அவருக்கு கோபம் வரும்போதெல்லாம் எதிராளிய வசபாடி ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல கடிதங்கள் எழுதுவாரு. உனக்கு தேவையானது ஒரு இறப்பு சான்றிதழ் தான் அப்படின்லாம் கூட ஒருத்தருக்கு எழுதியிருக்காரு. ஆனா அந்த வசப்பாடும் கடிதங்கள் யாருக்கும் அனுப்பப்பட்டதே இல்ல. அது எப்படி அவர் அனுப்பாமே வச்சுக்குவாரா? இல்ல, மார்க் ட்வைன் எழுதின உடனே அவரோட மனைவி அதை ரகசியமா எடுத்துடுவாங்களாம். ட்வைனுக்கு அந்த கோபத்தை காகிதத்துல கொட்டின உடனே மனபாரம் குறைஞ்சிடும். அது அனுப்பப்படவே இல்லைங்கிற விஷயமே அவருக்கு தெரியாதான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதோட சேர்த்து இன்னொரு சம்பவத்தையும் நாம இங்க பார்க்கணும்.
புகழ்பெற்ற விமானி பாப் ஹூவர் அவரோட கதை. ஆமா, ஒரு முறை அவர் ஓட்டி வந்த விமானம் 300 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 இன்ஜின்களும் செயலிழந்து போச்சு. 300 அடி உயரத்துல 2 இன்ஜினும் செயலிழந்தா அது கிட்டத்தட்ட மரணத்தோட விளிம்புதான். ஆனா தன்னோட அபாரமான திறமையால யாருக்கும் எந்த காயமும் இல்லாம பாப் ஹூவர் அந்த விமானத்தை தரையிறக்கிட்டாரு. விமானம் பலத்த சேதமடைஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அந்த பழைய மாடல் விமானத்துக்கு சாதாரண எரிபொருளுக்கு பதிலா ஜெட் எரிபொருளை நிரப்பியிருக்காரு ஒரு மெக்கானிக். ஒரு சின்ன கவனக்குறைவு 3 உயிர்களை பலி வாங்கியிருக்கோம். அந்த மெக்கானிக்கோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல லட்சம் மதிப்புள்ள ஒரு விமானம் நாசமாகிடுச்சு. தான் செஞ்ச அந்த முட்டாள்தனமான தப்ப நினைச்சு குற்ற உணர்ச்சியில அவர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாரு. பாப் ஹூவர் அவரை நோக்கி வரும்போது அந்த மெக்கானிக் என்ன எதிர்பார்த்திருப்பாரு? கடுமையான திட்டுக்களையும் வேலை போயிடும் அப்படிங்கிற நிலைமையும் தானே. எந்த ஒரு சாதாரண மனிதரும் அந்த இடத்துல வார்த்தைகளால அவரை தொலைத்து எடுத்திருப்பாங்க. ஆனா பாப் ஹூவர் அந்த மெக்கானிக்க திட்டவே இல்ல. மாறா அவரோட தோள்ல கைய போட்டுக்கிட்டு, நீ இனிமே இந்த தவற செய்ய மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதை காட்டுறதுக்காக நாளைக்கும் என்னுடைய இன்னொரு விமானத்தை பராமரிக்கிற வேலையை நீயே செய்யணும்னு நான் விரும்புறேன்னு சொன்னாரு. இது ஒரு மிக சிறந்த உளவியல் அணுகுமுறை இல்லையா? அந்த மெக்கானிக் ஏற்கனவே தன்னைத்தானே கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஹூவரும் அவரை விமர்சிச்சிருந்தா அவர் தன்னை தற்காத்துக்கு ஏதாவது காரணங்களை தேடி இருப்பாரு, இல்லனா மனமடைஞ்சு போயிருப்பாரு. ஆனா ஹூவர் அவர் மேல வச்ச அந்த அதீத நம்பிக்கை அந்த மெக்கானிக்கா வாழ்நாள் முழுக்க ஒரு மிகச்சிறந்த ஊழியரா மாத்திருக்கும். விமர்சனத்தோட வீண் விளைவுகளை பத்தி பேசும்போது தந்தை மறந்து விடுகிறார் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை நம்ம தவிர்க்கவே முடியாது. இது பெற்றோர்களுக்கான ஒரு மிக முக்கியமான பாடம். W. லிவிங்ஸ்டன் லார்னெட் எழுதின அந்த கட்டுரை உண்மையிலேயே பலரையும் கண்கலங்க வைக்கும் ஒண்ணு. ஒரு தந்தை தன்னோட சிறு மகனை ஒரு பெரிய மனிதனை போல எண்ணி அவனோட சின்னஞ்சிறு தவறுகளுக்கெல்லாம் எப்படி திட்டினாரு அப்படிங்கறத நினைச்சு ராத்திரியில வருந்துற சம்பவம் அது. நீ முகம் கழுவும்போது சரியா தொழைக்கலன்னு திட்டுன, காலை உணவே சிந்திட்டேன்னு கத்துன, முழங்கால தரையில வச்சு விளையாடினதால சாக்ஸ் கிழிஞ்சு போச்சுன்னு நண்பர்கள் முன்னாடியே உன்னை அவமானப்படுத்தின அப்படின்னு அந்த தந்தை நினைச்சு பாக்குறாரு. ஆனா அந்த சிறுவன் இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ராத்திரியில ஓடி வந்து தந்தையோட கழுத்தை கட்டிக்கிட்டு முத்தம் கொடுத்தான் இல்லையா? ஆமா, அப்போதான் அந்த தந்தைக்கு ஒரு விஷயம் உரைக்குது. நான் என் வயது அப்படிங்கிற அளவுகோலால உன்னை அளந்துட்டேன், நீ இன்னும் ஒரு சிறு குழந்தை அப்படிங்கறத மறந்துட்டேன்னா அவர் மனம் உருகுறாரு. இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய முதல் பாடம். மனிதர்களை விமர்சிக்கிறதும் குறை சொல்றதும் எந்த பலனையும் தராது. ஒருத்தரை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை அவங்க இடத்துல நிறுத்தி பாருங்க. இது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். சரி, விமர்சனம் வேலை செய்யாதுன்னு முடிவாகிடுச்சு. அப்படியானா மனிதர்களை எதுதான் இயக்குது? அவங்க எதை எதிர்பார்த்து செயல்படுறாங்க? உளவியலாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்புறம் தத்துவஞானி ஜான் டூயி இவங்களோட கோட்பாடுகளின்படி மனிதனுக்கு இருக்கிற ஆசைகள்லே ரொம்ப ஆழமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது எது தெரியுமா? எதுங்க? முக்கியமானவனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசைதானா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இதுதான். விலங்குகளுக்கு உணவு, தூக்கம், பாதுகாப்பு போதும். ஆனா மனிதனுக்கு இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிற உணவு தேவைப்படுது. ஆப்ரஹாம் லிங்கன் எங்கேயோ ஒரு குப்பத்தொட்டியில கிடைச்ச சட்ட புத்தகங்கள் எடுத்து படிக்க காரணமோ, சார்ல்ஸ் டிக்கின்ஸ் தன்னோட புகழ்பெற்ற நாவல்களை எழுத காரணமும் இந்த முக்கியத்துவத்துக்கான ஏக்கம்தான். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு வகையான ஈகோவா? ஈகோ அப்படிங்கிறத விட இது ஒரு அடிப்படை தேவைன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா ஜான் டி ராக்கஃபெல்லர் பிரம்மாண்டமான மருத்துவமனைகளை கட்டினாரு. அவர் வாழ்நாள்ல பாத்திராத பார்க்க போவாத ஏழை மக்களுக்காக அவர் அதை செஞ்சாரு. காரணம் என்ன? தன்னை ஒரு முக்கியமான மனிதரா, ஒரு கொடையாளியா உணர்வதற்காக தான். ஆனா இதே முக்கியத்துவத்துக்கான ஏக்கம் தவறான வழியிலையும் பயணிக்கலாம். ஆமா, டில்லிங்கர் அப்படிங்கிற கொடூரமான வங்கி கொள்ளையன் உருவானதும் இதே ஏக்கத்தால தான். FBI அதிகாரிகள் டில்லிங்கரை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு விவசாயியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி, நான் தான் டில்லிங்கர், நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், ஆனா நான் தான் டில்லிங்கர் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டானா. தங்களை சுற்றியுள்ள உலகம் தங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கறதன் மூலமா தான் மனிதர்கள் இந்த முக்கியத்துவத்தை அடையறாங்க. சிலர் இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக எவ்வளவு விசித்திரமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அனுதாபத்தை பெறதுக்காகவே சிலர் நோயாளிகளா நடிப்பாங்கன்னு தரவுகள்ல ஒரு உதாரணம் இருந்துச்சு. திருமதி மெக்கின்லி அப்படிங்கிற பெண்மணி தன்னோட கணவரான அமெரிக்க அதிபரையே தன்னோட படுக்கைக்கு பக்கத்துல மணிக்கணக்கா உட்கார வச்சு தன்னை தூங்க வைக்கும்படி கட்டாயப்படுத்தினாங்களாம். அதிபருக்கே வேலைகள் இருந்தாலும் தன்னை தான் அவர் கவனிக்கணும்னு அடம்பிடிச்சிருக்காங்க. இது ஒரு வகையான உளவியல் சிக்கல். நிஜ உலகத்துல முக்கியத்துவம் கிடைக்காதவங்க என்ன செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தரவுகள்ல இருந்த ஒரு மனநல மருத்துவரோட அனுபவம் இதை ரொம்ப தெளிவா விளக்குது. லேடி ஸ்மித் அப்படின்னு கற்பனை பெயர் கொண்ட ஒரு நோயாளியோட கதை. அது திருமண வாழ்வுல தோல்வி, கணவனின் அன்பின்மை, குழந்தை இல்லாத ஏக்கம்னு நிஜ உலகம் அவங்கள முற்றிலுமா நிராகரிச்சிருச்சு. அதனால அவங்களோட மனம் கற்பனை உலகத்துல தஞ்சம் புகுந்துருச்சு. அந்த கற்பனை உலகத்துல அவங்க இங்கிலாந்து அரச குடும்பத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாதாவும் தினமும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதாவும் நம்பினாங்க இல்லையா? ஆமா, அந்த மருத்துவர் சொன்ன விஷயம்தான் இங்க ரொம்ப ஆழமானது.
என்னால என் கையை நீட்டி அவங்களோட மனநோயை குணப்படுத்த முடியும்னாலும் நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா நிஜ உலகத்தை விட அவங்க இப்போ இருக்கிற அந்த கற்பனை உலகத்துல தான் ரொம்ப மகிழ்ச்சியாவும் முக்கியமானவங்களாவும் இருக்காங்கன்னு சொன்னாரு. முக்கியத்துவத்துக்கான ஏக்கம் ஒரு மனிதனை பைத்தியமாவே ஆக்குற அளவுக்கு வலிமையானது. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா அன்றாட வாழ்வுல சக மனிதர்களுக்கு நாம கொடுக்கற சிறு அங்கீகாரம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உணரலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சார்ல்ஸ் ஷ்வாப் அப்படிங்கிறவருக்கு ஆண்ட்ரூ கார்னகி கொடுத்த ஒரு $1 மில்லியன் சம்பளம். 1921 அது ஒரு மிகப்பெரிய தொகை. எதற்காக இவ்ளோ பெரிய சம்பளம்? அவருக்கு இரும்பு உற்பத்தி பத்தி எல்லாரையும் விட அதிகமா தெரியுமானா? இல்ல. ஷ்வாப் சொன்ன ரகசியம் இதுதான். என் ஊழியர்களுக்கிட்ட உள்ள சிறந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற ஆற்றல் தான் என் பலம். நான் யாரையும் விமர்சிக்கிறதில்ல. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா மனதார பாராட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. இங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான வேறுபாட்டை கவனிக்கணும். உண்மையான பாராட்டுக்கும் போலி புகழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். போலி புகழ்ச்சி அப்படிங்கிறது நாக்கிலிருந்து வர்றது, அது முழுக்க முழுக்க சுயநலமானது. ஆனா உண்மையான பாராட்டு அப்படிங்கிறது இதயத்திலிருந்து வர்றது, மத்தவங்களோட சிறப்பை கொண்டாடுறது. போலியான முகஸ்துதியை எப்போதுமே தவிர்க்கணும். அது கள்ள நோட்டு மாதிரி. அத செலாவணி செய்ய நினைச்சா நம்ம மேல உள்ள நம்பகத்தன்மை தான் போகும். இத அன்றாட வாழ்வுல எப்படி செயல்படுத்துறது? ஒரு வகுப்புல கணவன்மார்கள் கிட்ட உங்க மனைவி தன்னை மாத்திக்க வேண்டிய 6 விஷயங்களை எழுதிட்டு வாங்கன்னு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கணவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? மறுநாள் காலை ஒரு பூக்கடைக்காரரை தொடர்பு கொண்டு 6 சிவப்பு ரோஜாக்களை தன் மனைவிக்கு அனுப்பி, அதுல உனக்கு மாற்றுவதற்கு 6 விஷயங்கள் கூட எனக்கு தெரியல, நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை நான் நேசிக்கிறேன்னு எழுதி அனுப்புனார். அந்த மாலை அவர் வீடு திரும்பின போது மனைவி ஆனந்த கண்ணீரோட அவரை வரவேற்றாங்க. போலி புகழ்ச்சி இல்லாம உள்ளத்திலிருந்து வந்த உண்மையான பாராட்டு அது. இன்னொரு நெகிழ்ச்சியான உதாரணம் ஸ்டீவி வண்டரோட கதை. அவர் ஒரு பிறவி பார்வையற்றவர். சிறுவனாயிருந்தப்போ வகுப்பறையில ஒரு எலி புகுந்துடுச்சு. ஆசிரியை எலிய தேடிக்கிட்டு இருந்தப்போ ஸ்டீவி ஒண்டர் கிட்ட, ஸ்டீவி, உனக்கு தான் இயற்கையிலேயே மத்தவங்கள விட ரொம்ப கூர்மையான கேட்கும் திறன் இருக்கே, அந்த எலி எங்க இருக்குன்னு சத்தம் கேட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அது வரைக்கும் உலகம் அவரோட பார்வையற்ற குறைய தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. முதல் முறையா ஒரு ஆசிரியை அவரோட கேட்கும் திறனை ஒரு அபாரமான சக்தியா அங்கீகரிச்சு பாராட்டினாங்க. அந்த ஒரு சிறு பாராட்டு தான் பின்னாடில வர உலக புகழ்பெற்ற பாடகர் ஆக்குச்சுன்னு ஸ்டீவி ஒண்டர் ரொம்ப நெகிழ்ச்சியா குறிப்பிடுறாரு. அதனால குறைகளை மறந்து நிறைகளை மனமார்ந்த உண்மையான பாராட்டுகளால கொண்டாடுங்க அப்படிங்கிறது தான் நாம கத்துக்கிற 2வது பாடம். சரி, இதுவரைக்கும் விமர்சிக்க கூடாதுன்னும் பாராட்டணும்னு பார்த்தோம். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வேண்டிய ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கிறது, ஒருத்தரை எப்படி செயல்பட வைக்கிறது? இத விளக்க ஒரு சுவாரஸ்யமான மீன்பிடி தத்துவம் இருக்கு. அதனால இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்க கேட்கலாம். சொல்லுங்க, அந்த மீன்பிடி தத்துவம் என்ன? நான் மீன் பிடிக்க போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெரியையோ கிரீமையோ தூண்டில்ல வைக்கிறதில்ல. எனக்கு என்னவோ ஸ்ட்ராபெரி பிடிக்கும் தான், ஆனா மீனுக்கு பிடிச்சது புழுக்கள் தான். மீன் பிடிக்கணும்னா மீன் என்ன விரும்புதோ அதை தான் தூண்டில்ல வைக்கணும். மக்கள் கிட்ட வேலை வாங்குறதும் இப்படிதான். ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்புறம் அவரோட மகனோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவங்க 2 பேரும் ஒரு கன்றுக்குட்டிய தொழுவத்துக்குள்ள எடுத்துட்டு போக முயற்சி பண்ணாங்க. எமர்சன் தள்ளுனாரு, அவரோட மகன் இழுத்தான். ஆனா கன்றுக்குட்டி நகரவே இல்ல. ஏன்னா மனிதர்கள் தங்களுக்கு என்ன வேணும்னு மட்டுமே நினைச்சாங்க. அத பார்த்த ஒரு வேலைக்காரி அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன வேணும்னு யோசிச்சாங்க. தன்னோட விரல அந்த கன்றுக்குட்டியோட வாயில வச்சு அது சப்பி குடிக்கும்படியே மெதுவா அத தொழுவத்துக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. இதுதான் அந்த கன்றுக்குட்டிக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது நாம நமக்கு வேண்டியதை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு மத்தவங்க என்ன விரும்புறாங்கன்னு பார்க்கணும். ஆண்ட்ரூ கார்னகி தன்னோட 2 மருமகன்கள் கிட்ட இருந்து பதில் கடிதம் பெற செஞ்ச தந்திரம் இதத்தான் காட்டுது. அவங்க காலேஜ் படிப்புல பிஸியா இருந்ததால அம்மா எழுதின கடிதங்களுக்கு கூட பதில் போடலையா. கார்னகி ஒரு பந்தயம் கட்டினாரு. நான் ஒரு கடிதம் எழுதுறேன், உடனே பதில் வரும் பாருங்கன்னாரு. ஒரு சாதாரண கடிதம் எழுதிட்டு கடைசியில உங்களுக்கு தலா $5 அனுப்பியிருக்கேன்னு எழுதி, ஆனா பணத்தை உள்ள வைக்காமே அனுப்பிட்டாரு. உடனே அன்புள்ள மாமா, உங்க கடிதம் கிடைச்சது, ஆனா பணம் இல்லைன்னு பதில் வந்துடுச்சு. அந்த இளைஞர்களுக்கு என்ன வேணும்னு கார்னகி சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? மத்தவங்க கோணத்துல சிந்திக்கிறது எப்படின்னு. சிறுவன் டிம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப அவனோட தந்தை ஸ்டான் நோவாக் செஞ்சதும் இதுதான். டிம் அழுது அடம் பிடிச்சான். தந்தை அவனை அடட்டி பள்ளிக்கு செல்வது எவ்வளவு முக்கியம்னு லெக்சர் கொடுக்கல. மாறா டிம்முக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சார். தன்னோட மனைவியோடும் மூத்த மகனோடும் சேர்ந்து டிம்முக்கு பிடிச்ச கைரேக வண்ணம் தீட்டும் விளையாட்டை விளையாடினாரு. டிம் ஆசையா வந்தப்போ, ஓ நீ பள்ளிக்கூடம் போனாதான் இதை விளையாட முடியும்னு சொன்னாரு. மறுநாள் காலை பார்த்தா டிம் சீக்கிரமாவே எழுந்து பள்ளிக்கூடம் போக தயாரா இருந்தான். ஒருவருடைய விருப்பத்தை தூண்டுவது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதை நாம வியாபார நோக்கியையும் பார்க்கலாம். ஹென்ரி ஃபோர்ட் ஒரு முறை சொன்னாரு, வெற்றியோட ஒரே ரகசியம் இதுதான், மத்தவங்களோட கோணத்திலிருந்து விஷயங்களை பார்க்கற திறனை வளர்த்துக்கிறது.
ஒருமுறை ஒரு ஹோட்டலோட வாடகை திடீர்னு 300% உயர்த்தப்பட்ட போது வாடகைக்கு எடுத்தவர் போய் எனக்கு எப்படி இவ்ளோ பணம் கட்ட முடியும்னு தன் பக்கம் உள்ள நியாயத்தை மட்டும் வாதிடல. அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு காகிதத்தை எடுத்து ஹோட்டல் நிர்வாகத்துக்கு இதனால ஏற்படுற லாப நஷ்டங்களை பட்டியலிட்டாரு. வாடகையை உயர்த்தினா நான் வெளியேறிடுவேன், உங்களுக்கு இந்த அரங்கம் நடன நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கும் தடையின்றி கிடைக்கும், அது லாபம்தான். ஆனா என் சொற்பொழிவுகளை கேட்க வர்ற அறிவார்ந்த மனிதர்கள் இனி உங்க ஹோட்டலுக்கு வரமாட்டாங்க, இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய விளம்பர இழப்பு தெரியுமான்னு ஹோட்டல் மேனேஜரோட பார்வையில இருந்து பேசினாரு. இதனோட விளைவா 300% வாடகை உயர்வு 50% குறைக்கப்பட்டது. இந்த இடத்துல தான் நம்ம அன்றாடம் எழுவுற பல இமெயில்களும் கடிதங்களும் தோல்வியடையுது. தரவுகள்ல கொடுக்கப்பட்ட 2 மோசமான கடிதங்களை நாம அலசணும். ஒரு சரக்கு முனையம் வாடிக்கையாளருக்கு எழுதின கடிதம். அது எங்க நிறுவனம் பெரியது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க சாயங்காலம் சரக்குகள் அனுப்புனா எங்களுக்கு சிரமமா இருக்கு, அதனால எங்களுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு முழுக்க முழுக்க கடிதம் எழுதினவரோட தேவையை மட்டுமே அது பிரதிபலிச்சது. அந்த கடிதத்தை படிக்கும் வாடிக்கையாளருக்கு உனக்கு சிரமமா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனா அதே கடிதத்தை வாடிக்கையாளரோட பார்வையில எப்படி மாத்தி எழுதலாம்? நீங்க எங்களோட சிறந்த வாடிக்கையாளர், சாயங்கால நேரத்துல ஒரே நேரத்துல நிறைய லாரிகள் வர்றதால உங்க சரக்குகளை உடனே அனுப்ப முடியாம தாமதமாகுது. அதனால காலையிலேயே சரக்குகளை அனுப்புனா உங்க லாரிகள் சீக்கிரம் திரும்பிடும், உங்க சரக்குகளும் உடனே டெலிவரி ஆயிடும் அப்படின்னு எழுதினா எப்படி இருக்கும்? இப்ப வாடிக்கையாளருக்கு ஓ இதனால நமக்கு தான் லாபம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதுதான் 3வது பாடம். அடுத்தவங்க என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விருப்பத்தை தூண்டுவதே வெற்றிக்கான ரகசியம். பார்பரா ஆண்டர்சன் அப்படிங்கிற பெண் தனக்கு வேலை வேணும்னு கேட்காம தாம் வேலை கேட்கும் வங்கியோட வளர்ச்சிக்கு தன்னோட 10 ஆண்டு அனுபவம் எப்படி உதவும்னு கடிதம் எழுதி 18 வங்கிகள்ல 11 வேலை வாய்ப்புகளை பெற்றதும் இதனாலதான். ரொம்ப ஆழமான அதே சமயம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இன்னைக்கு நாம ரசிக்கிறோம். முக்கியமா 3 விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம். 1, மனிதர்களை விமர்சிக்கிறதையோ குறை சொல்றதையோ தவிர்க்கிறது. 2, அவங்களோட குறைகளை தாண்டி நிறைகளை மனதார பாராட்டுறது. 3, நமக்கு தேவையானதை அவங்களோட பார்வையிலிருந்து சிந்திச்சு அவங்க விருப்பத்தை தூண்டுறது. இது எல்லாம் தாண்டி நிறையமா ஒரு முக்கியமான சிந்தனையை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். மனித இயல்பின்படி நாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல 95% நேரம் நம்ம பத்தியும் நமது தேவைகளை பத்தியும் நமது பிரச்சனைகளை பத்தியும் மட்டுமே சிந்திக்கிறோம். ஒருவேளை நாளைய தினத்துல அதுல பாதி அளவை ஒதுக்கி உங்களை சுற்றியுள்ள மனிதர்களோட கண்களால் இந்த உலகத்தை பார்த்தா என்ன நடக்கும்? அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க எதை எதிர்பார்க்கறாங்கன்னு சிந்திக்க தொடங்குனா உங்க உறவுகள்லயும் உங்க வாழ்க்கையிலயும் என்ன மாதிரியான மாயங்கள் நிகழும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இது நம்ம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நாம செய்ய தொடங்கினா நம்ம சுற்றியுள்ள உலகம் எப்படி மாறுது அப்படிங்கறத நாமே கண்கூடா பார்க்கலாம். இந்த அருமையான சிந்தனையோட இன்றைய ஆழமான அலசலை நம்ம நிறைவு செய்வோம். தொடர்ந்து தேடுங்க, உங்களை சுற்றியுள்ளவங்கள புதிய கோணத்துல புரிஞ்சுக்க தொடங்குங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கட்டாயம் மீண்டும் சந்திப்போம். நீங்க இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க.